இன்னைக்கு ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். நம்பிக்கை துரோகம், பேட்ராயல் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு பொண்ணை ஒருத்தனை நம்பினான், ஆனால் அவன் ஏமாற்றிட்டு போகிறான். அப்புறம் அந்த பொண்ணு எப்படி தைரியமாக எழுந்தான்னு தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். நான் இழந்த நம்பிக்கை, ஒரு புதிய தொடக்கம். ஒரு காலம் நானும் அப்படித்தான் இருந்தேன். வாழ்க்கை முழுசும் ஒருத்தரோட கையை பிடிச்சிட்டு நடக்கணும்னு கனவு கண்டேன். என் குடும்பம், என் கஷ்டங்க, என் மொத்த கனவுகளையும் அவன்கிட்ட சொன்னேன். அவன் எனக்கு ஒரு பாலமாக இருப்பான், எல்லா பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவான்னு நம்பினேன். 9 வருஷ காலமாக அவன் தான் என் உலகம்னு வாழ்ந்தேன். என் சம்பளம், என் உழைப்பு, என் எதிர்காலம்னு எல்லாத்தையும் அவனுக்காகவே கொடுத்தேன். என் சொந்தக்காரங்க கூட பேசாமல் இருக்கிற நிலைமை கூட அவனுக்காகத்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் என் நம்பிக்கையை துரோகம் செஞ்சான். என் அன்பை பணத்துக்காகவும் தன் சுயநலத்துக்காகவும் பயன்படுத்திக்கிட்டான். எனக்கு தெரியாமலே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான். பல நாள் என் ஃபோன் எடுத்தது கூட இல்லை. கடைசியாக இறுதி அழைப்பு வரேன்னு சொல்லிட்டும் அவன் போனதும் இல்லை. அப்புறம்தான் புரிஞ்சுது, அவன் மட்டும் நான் இழக்கலை, என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதியை இழந்தேன்னு. என் மனசு உடஞ்சி போச்சு. வாழ்க்கை எதுக்குன்னு கூட தோணுச்சு. ஆனால் அந்த நிமிஷம் நான் யோசித்தேன், நான் இழந்தது ஒருத்தரோட அன்பை மட்டும்தான். என் கனவு, என் உழைப்பு, என் சக்தி எதுவுமே போயிடலை. எனக்காக நான் வாழணும். என்னை பார்த்து சிரிக்கிற இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும். இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வழி எனக்கு ஒரு பாடம், இந்த துரோகம் எனக்கு ஒரு உந்துதல். இனிமேல் என் நம்பிக்கை என் மேலே மட்டும்தான். யாரையும் நம்பி நான் வாழ போகிறதில்ல. என் வாழ்க்கை என் கையில் தான். நீங்களும் ஒரு வேளை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால், நீங்கள் இழந்தது ஒருத்தரை மட்டும்தான். எழுந்துருங்க, ஜெயிச்சு காட்டுங்க.